2019ஆம் ஆண்டு தமிழகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் தான் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம். அடிக்காதீங்க அண்ணா என்று பாதிக்கப்பட்ட பெண் எழுப்பிய குரல் செய்தி ஊடகங்களில் ஒலித்தபோது தமிழகமே குலுங்கியது. கடந்த 6 ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்ற இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி தீர்ப்பளித்துள்ளார். மேலும் குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 8க்கும் மேற்பட்ட இளம் பெண்களை வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இளம் பெண்கள் சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பொள்ளாச்சி கிழக்கு போலீசார் முதலில் வழக்கு பதிந்து விசாரித்தனர். பின்னர் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு அதன் பிறகு சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு, சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், ஹெரோன் பால், பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகியோர் மீது கூட்டு பாலியல் வன்கொடுமை, மீண்டும் பாலியல் வன்கொடுமை, அத்துமீறல், கூட்டு சதி, தடயங்கள் அளிப்பு உள்பட 13 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 1000 பக்கத்துக்கு மேல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கோவை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்ற இவ்வழக்கில் 50க்கும் மேற்பட்ட அரசு தரப்பு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு சுமார் 200 ஆவணங்கள், 40 மின்னணு தரவுகள் உள்பட பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்து பொருள்களும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட பெண்கள் 8 பேர் விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக சாட்சியம் அளித்தனர். இரு தரப்பு வாதங்களும் நிறைவடைந்து இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிப்பதாக உத்தரவிட்ட நீதிபதி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 2 லட்சம் ரூபாய் முதல் 25 லட்சம் ரூபாய் வரை இழப்பீடாக வழங்கவும் உத்தரவிட்டார். இந்த வழக்கில் நேரடி சாட்சியங்கள், மின்னணு சாட்சியங்கள் சிறப்பாக முன்வைக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் சுரேந்திரமோகன் கூறினார். அதே நேரத்தில் குற்றவாளிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாண்டியராஜன் தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வோம் என்று கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதற்கு தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் உள்பட பலரும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர்.